வெல்கம் டு மகாலட்சுமி விலாக் சேனல். வாங்க அப்படியே மலையில் போய் நனையலாம் அப்படி சொல்லிட்டு மழை பெஞ்சிட்டே இருக்குப்பா எங்கள் ஊரில். ஒரு வாரமாக ஃபுல்லாக மழை சாரல் தான். அப்படியே எப்படி சொல்கிறது, நல்ல ஒரு சவரில் நனைஞ்ச மாதிரி நல்லா இருக்குது, நனையிறதுக்கு நல்லா இருக்குது லைட்டாக. ஆனால் பார்க்கும் போது லைட்டாக மழை பெய்யுற மாதிரி தான் தோணுது. ஆனால் ட்ரெஸ் எல்லாமே நனைஞ்சிடுது, அந்த அளவுக்கு மழை பெய்யுது. எனக்கு இன்றைக்கி மழையை பார்க்க ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. நாங்களும் சின்ன பிள்ளையில ஸ்கூலுக்கு போகும்போது அப்படியே மழை பெய்யும். வீட்டில் சொல்லுவாங்க, மழையில் நனைஞ்சிராத, நனையாமல் பத்திரமா போ அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரும்போது அப்படியே மலையில் இந்த அப்போல்லாம் மழை தாள் தான் விற்பாங்க. மழை கவருன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா என்ன தெரியல, 90ல் பிறந்தவங்களுக்கு தெரியும். மழை கவர் அப்படியே தலையோடு சேர்த்து அப்படியே மழை கவர் போட்டுட்டு அப்படியே எப்போயுமே பேக்குக்குள்ளே இருக்கும். மழை வந்துச்சுன்னா மழை கவரை போட்டுட்டு தான் போகணும். ஆனால் நாங்கள் நானும் என் தங்கச்சியும் மழை கவரே போட மாட்டோம். அப்படியே மழையில் நனைஞ்சிட்டு ஜாலியாக அப்படியே நடந்து ஸ்கூலில் போய் கிளாஸில் உட்காரும் போது சொதன்னு ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சு அப்படியே ஈரமாக, அந்த நாள் ஃபுல்லாகவே ட்ரெஸ்ஸு ஈரமாக தான் இருக்கும், காயவே காயாது. அந்த மாதிரிலாம் நீங்களாம் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அதே மாதிரி அந்த பழைய நினைவுகளுக்கே இன்றைக்கி நான் போயிட்டேன். ஏன்னா இன்றைக்கி என்னோடய யூனிஃபார்ம் ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு. அப்புறம் ஜாலியாக இருக்குதுன்னு சொல்லி கொஞ்ச நேரம் தான், 10 நிமிஷம் தான் மழையில் நின்று மழையை ரசிச்சுட்டு அப்படியே கேமராக்கெலாம் போஸ் கொடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். ஃபுல்லாக நனைஞ்சிட்டேன்ப்பா. ஆனால் நல்லா தான் இருந்துச்சு. நல்லாயிருக்கும் மழை. எங்கள் ஊரில் நல்லா ஜில்லுன்னு ஒரு காற்று. அந்த காற்றோட இந்த மாதிரி மழைச்சாரல், மழைனா அடிச்சுக்கிட்டுலாம் பெய்யலை, ஆனால் மழைச்சாரல். மழையை விட மலைச்சாரல் ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்துருக்கீங்களா? குட்டி குட்டி துளிகளாக தரையில் விழுகும். அது நம்ம நல்லாயிருக்கும். அது நல்லாயிருக்கும். மழையில் நனைஞ்சவங்களுக்கு அந்த ஃபீல் நல்லாயிருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு, சூப்பராக இருக்குல்ல கிளைமேட்டு. அப்படியே ஜில்லுன்னு இருக்குது. இந்த கிளைமேட்டுக்கு யாராவது சுட பஜ்ஜி போண்டா போட்டு தந்தாங்கன்னா, தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். சரி, நான் போய் கடையில் போய் சரி இந்த கிளைமேட்டுக்கு போய் வடை சாப்பிட்லான்னு போனேன். டீ கடை 2 நாளாக பூட்டியிருக்காங்கப்பா. எங்கே போனாங்கன்னு தெரில. அப்போ நான் திரும்பி வந்துட்டேன், வடையும் சாப்பிடல. அதனால் சரின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் போய் கடலை மாவு வாங்கி பஜ்ஜி போட்டு உங்களுக்கு வீடியோ தரேன், சரிங்களா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இன்று மழை சாரல் சூப்பராக இருந்தது.